நேற்று முன்தினம் நான் திருவாரூர் மாவட்டத்திற்கு அரசு நிகழ்ச்சிக்காக சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். அங்கு பழவனங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல சுயஉதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை எல்லாம் நான் சந்திச்சு பேசினேன். அப்போ அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க குழுக்கள் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னாங்க. மேலும் குழுக்களை இன்னும் எப்படி சிறப்பா முன்னேற்றலாம் அப்படின்ற ஆலோசனைகளையும் அந்த குழு சகோதரிகள் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்திற்கு வந்த மகளிர் சிலர் குடியிருக்க முறையான வீடு இல்லைன்னு கோரிக்கை வச்சாங்க. சிலர் வீட்டுமனை பட்டா இல்லைன்னு குறைகளை சொன்னாங்க. அதையெல்லாம் எங்களுடைய துறையை சார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சருக்கு அழைச்சு அவருடைய கவனத்திற்கு எடுத்துட்டு போனோம். உடனே அந்த பெண்களுக்கு வீட்டுமனை பட்டாவுக்கான ஆணைகளையும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டிக் கொள்வதற்கான ஆணைகளையும் உடனே வழங்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. அதன்படி கோரிக்கை வச்ச 6 மணி நேரத்துல அந்த மகளிருடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். குறிப்பா கோரிக்கைகளை முன் வச்ச ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் வீட்டுமனை பட்டாக்களுக்கான அந்த ஆணைகளை நானே என்னுடைய கைகளில் கொடுத்துட்டு வந்தேன். அந்த ஆணைகளை வாங்கினதும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏழை எளிய மகளிரோட இந்த மகிழ்ச்சிக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு.